வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதி குமந்தான்மேடு பகுதியில் குடியிருப்பு சூழலில் நேற்று புதிதாக ரெஸ்டோ பார் துவங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜேசி மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் தலைமையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த ரெஸ்டோ பார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த பாரை அகற்ற வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். குடியிருப்பு பகுதிக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகின்றது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து ஜேசி மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூர் காவல் நிலையத்துக்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார். ரெஸ்டோ பார் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டுமென கோரிக்கை வைத்தார். துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆய்வாளர் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. பேட்டியில் ஜேசி மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் கூறியதாவது: எனது தொகுதி மக்களுடன் இணைந்து தொடர்ந்து போராடி வருகின்றோம். இந்த ரெஸ்டோ பார் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமூக சூழலையும் கெடுத்து வருகின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை. குடியிருப்பு பகுதியில் இத்தகைய பார்கள் இயங்க அனுமதிக்கக்கூடாது. புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாரை அகற்ற வேண்டுமென வலியுறுத்தினார். போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியின் கட்டடத்தை 50 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்து மேம்படுத்துவதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூஜை செய்து புனரமைப்பு பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் ஆர்த்தி, பள்ளி துணை முதல்வர் ஸ்ரீ சீதா மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் முத்து உள்ளிட்ட ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக புதுச்சேரி அரியங்குப்பம் பேட் அரசு ஆரம்ப பள்ளியின் கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துவதற்கு சுமார் 19 லட்சம் ரூபாய் செலவில் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், ஒப்பந்ததாரர் விஷ்ணுவர்தன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பால சேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த 14 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தும் வருகின்றனர். ஆசிரியர்களின் கோரிக்கையை தீர்க்க அரசு முன் வராத நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் சட்டமன்றம் வரைக்கும் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை அடுத்து ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர். இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போலீசார் கைது செய்து அடைத்த ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்திலிருந்து வெளியே செல்லும் வரப்பு தொடர்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்பதாகவும், மேலும் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை செவிசாய்க்க மறுத்தால் தொடர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும், அதற்கு எப்பொழுதும் ஆசிரியர்களுக்கு பக்கபலமாக சசிபாலன் இருப்பதாக கூறினார். மேலும் பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்கள் இன்று சாலையில் இறங்கி போராடி கைது செய்யப்படும் அவல நிலைக்கு ஆளும் அரசு தள்ளியது வேதனைக்குரியது. எனவே அரசு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் கோரிக்கை வைத்தார். இந்திய மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியோருடன் இணைந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி ரஷ்ய நடன விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார்.
அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் மேல்நூலையில் நடைபெற்ற ரஷ்ய கலைஞர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியில் 17 பேர் கொண்ட நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். ரஷ்ய நடன கலைஞர்களின் ஒய்யார நடனம் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இந்த நடனத்தில் குறிப்பாக ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாதா, திம்கோவா என 17 வகையான நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் இடையஞ்சாவடி பகுதியை சேர்ந்தவர் வினோத் என்கிற வினோத்குமார். ஆசாரி தொழில் செய்து வரும் இவர் அதே வானூர் துருவை பகுதியை சேர்ந்த தனது நண்பர்களான கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 பேருடன் புதுச்சேரி ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்திய பொழுது நண்பர்களுக்குள்ளிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றி வினோத் மற்றும் அவருடன் மது அருந்து வந்த மற்ற நண்பர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 நண்பர்களும் இணைந்து வினோத்தை கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனிடையே வினோத் தலையில் பலத்த காயங்களுடன் நிலைகுலைந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து மதுபான கடை ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசார் உயிருக்கு போராடிய வினோத்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே வினோத் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து போலீசார் தொடர்ந்து கொலைக்கான காரணம் குறித்தும் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சஞ்சய், கார்த்திக் உள்ளிட்ட 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சக நண்பர்களுக்குள் மது அருந்தும் பொழுது ஏற்பட்ட மோதலில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதில் சக நண்பர்கள் 3 பேரும் வினோத்தை துரத்தி வந்து சரமாரியாக தாக்கி கொலை செய்யும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் மணவள்ளி ரோட் ரோஷினி நகரை சேர்ந்தவர் சுப்பராயன் மனைவி புவனேஸ்வரி. இவர் நேற்றிரவு அவரது வீட்டின் சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென சிலிண்டர் கசிந்து அதிலுள்ள ரெகுலேட்டர் பிடுங்கியது. இதனால் தீப்பற்றி மூதாட்டி புவனேஸ்வரி தூக்கி வீசப்பட்டார். இதில் புவனேஸ்வரிக்கு முகம் மற்றும் உதட்டில் காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து அவர் கணவர் மற்றும் மகன் புதுவை தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரி OU பழனி தலைமையிலான தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் படுகாயமடைந்த மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு கேஸ் சிலிண்டரை அப்புறப்படுத்தி செயலிழக்க செய்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பாஜக விவசாய அணி மாநில தலைவர் ராமு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சேங்கரணிராமன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 12ஆம் தேதி வியாழக்கிழமையன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இதில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொள்ள உள்ளனர். அதனை முன்னிட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதன்ராமன் ஆகியோர் தலைமையில் அரியங்குப்பத்தில் உள்ள தெற்கு காவல்துறை SP அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிக காவலர்களை கொண்டு பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்துதல், வீராம்பட்டினம் பகுதியில் வெளியூர்களில் இருந்து வரும் பொதுமக்களுக்கான வாகனங்கள் நிறுத்துமிடம், பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழித்தடம், சாலையை சீரமைத்தல், தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும், ஆக்கிரமிப்பு இல்லாமல் கடைகளை அமைக்க வேண்டும், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள், தீயணைப்புத்துறை மூலம் வாகனத்தை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுதல், கோவில் கோபுரத்தின் மீது அமைக்கப்படும் மரத்தாலான சாரம்,
தரமானதாக அமைத்தல், கும்பாபிஷேகம் புனித நீரை ட்ரோன் மூலம் பக்தர்களுக்கு தெளித்தல், அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். கோவில் நிர்வாக பேனர்களை தவிர வேறு அரசியல் உள்ளிட்ட எந்த தனிநபர் பேனர்களும் அனுமதி இல்லை. போதிய பொது கழிப்பறைகள் அமைத்தல், சாராய கடைகள் மற்றும் மதுபான பார்களுக்கு அன்று ஒருநாள் தடை விதித்தல், பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருதல், NCC, NSS மற்றும் பொது தன்னார்வலர்களை கொண்டு பக்தர்களுக்கு உதவி செய்தல், இடையூறில்லாமல் அன்னதான கூடம் அமைத்தல், கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அத்தியாவசிய தேவைகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி என பலவற்றை ஆலோசித்தனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, ஆலய தனி அதிகாரி சுரேஷ், காவல்துறை ஆய்வாளர்கள் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் முருகானந்தம், பாஸ்கர், தீயணைப்புத்துறை, மருத்துவக்குழு, பொதுப்பணித்துறை, மீன்துறை, வீராம்பட்டினம் கோவில் திருப்பணி குழுவினர், மக்கள் குழுவினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேந்திரத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும், அகரம் வெங்கடேஸ்வர நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டிலும், 10 கண்ட சந்திப்பிலிருந்து வெள்ளையனூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம், ஸ்ரீனிவாச நகர், கன்னியம்மன் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம், கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் குடிநீர் மேல்நீர் தேக்க தொட்டியை சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணி ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டிலும், துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. மொத்தம் 1,13 லட்சம் மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர்கள் சத்யநாராயணன், மதிவாணன், சிவானந்தன், இளநிலை பொறியாளர் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், வாக் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அருமார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வருகின்ற 6ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ஆலயத்தின் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு மற்றும் கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன், செயலாளர் பாலு மற்றும் நிர்வாகிகள் ரவி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.